Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா த அனிமல் கிங்டம். இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2023. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா தாமஸ் கெய்லி. இதோடைய ரைட்டர்ஸ் தாமஸ் கெய்லி அண்ட் பவுலின் நூனியர். இந்த திரைப்படத்தில் ரோமைன் டூரிஸ் ஃப்ராங்கையா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் பவுல் கெர்கர் ஹெமிலா அவரும் ஒரு முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. சரிங்க, த அனிமல் கிங்டம் என்ன மாதிரி கதைகள்னு பார்ப்போங்க. ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மனிதர்கள்லாம் மூட்டன்ட் ஃபார்மாக அதாவது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மூட்டன்ட் வளர்ச்சி ஏற்பட்டு எதனாலலாம் இல்லை வளர்ச்சி ஏற்பட்டு மனிதர்கள்லாம் மிருகமாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மிருகமாக மாறுறவங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிடென்ஷன் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சென்டரில் போட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, அவங்கள வந்து பாதுகாக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அதுக்குள்ளே இருக்க விரும்பலை. சில பேர் அங்கே தப்பிச்சு போயிடுறாங்க, சில பேர் யாருக்கும் வீட்டுக்கு சொல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த டீம் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போய் ட்ரெயின் சென்டர்லேயே போடுது. இது வந்து வழக்கமாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போது இந்த படத்தின் நாயகனான ஃப்ராங்கை அவரோட மனைவியும் அதே மாதிரி ஒரு விஷயம் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு சென்டரில் தான் இருக்காங்க. ஆனால் அவரோட மகன் வந்து பார்த்திங்கன்னா அதை பெருசாக எடுத்து பண்ண மாட்டான். நம்ம அம்மாவுக்கு இப்படி ஆகிடுச்சுன்றது வந்து அவன் ரொம்ப என்னென்னா அவனுக்கு வருத்தம்ன்றதை தாண்டி வந்து நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. என்னிடையில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது அவங்களுடைய ஃப்ராங்காய் வந்து வேறு ஒரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட அவனுடைய பேசிக்காக ஒரு செஃப். பட் ஸ்டில் வந்து இது வந்து எமிலிக்கு பிடிக்கல. பட் ஸ்டில் இருந்தாலும் தன் தந்தையோட அவன் பயணித்து போகிறான். அங்கே ஒரு நியூ ஸ்கூல், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிறாங்க. இதனிடையில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக எமிலுக்கே இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்குது. இப்போ இதை வந்து எமில் வந்து மறைச்சானா இல்லை வெளில சொன்னானா இல்லை உண்மை எமிலுக்கு என்ன ஆச்சு, எமிலோட அம்மா வந்து என்ன ஆச்சுன்ற பல கேள்விகளுக்கு விடை சொல்கிற படம் தான் இந்த அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே குரங்குலேருந்து வந்தவங்க தான் இல்லைங்களா. ஸோ இந்த படம் வந்து பேக் டு தட் மறுபடியும் நீங்கள் அதாவது குரங்காக மாற மட்டும் இல்லை, யாரும் எப்படி வேணால் மாறா மாதிரி காட்டுறாங்க. அது என்டையரி அந்த பிளாட் வைஸே எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஏன்னா மூட்டன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் நம்ம ஹாலிவுட்டில். பட் இது ஹாலிவுட் ஸ்டைலெல்லாம் எடுக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் உணர்ந்து இப்படி இருந்தால் என்ன மாதிரி ரியாக்ஷன் இங்கே மனிதர்கள் எப்படி கொடுப்பாங்க, மனிதன் அப்படி மாறிட்டால் இங்கே இருக்கிற மனிதன் ரியாக்ட் பண்ணுவான்ற மேட்டர் இருப்பாருங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் மிக முக்கியமாக சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியமாக ஆழமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து ப்ரிவென்ஷன் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பெல்லாம் பாதுகாக்கணும், ப்ரிவென்ட் பண்ணுறோம். பாதுகாப்புன்றது வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்காது. அது எந்த சுதந்திரத்தையும் கொடுக்க போகிறது இல்லை. அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான். சுதந்திரம் என்பது ஒன்றும் இல்லை, அவன் கற்றுக்கிட்டு வெளில வர்றது தான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை அவங்க சமாளித்து வெளில வர்றது தான் சுதந்திரத்தோட பாயிண்ட். நீங்கள் சுதந்திரமாக விட்டால் தான் இதை வந்து கற்றுக்க முடியுன்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த படம் பேசுது. ஏன் அந்த பாயிண்ட் அந்த படம் பேசுது அப்படின்னா, ஏன்னா அதர் ஹேண்ட் இட்ஸ் அ கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. ஒரு பையனோட கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரியாகவும் பார்க்கணும். இது ட்விஸ்டடாக வச்சுருக்காரு டேரக்டர். நம்ம அந்த ஆங்கிள்லேருந்து அந்த படத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதாவது பசங்களை நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் தான் அவன் அதை கற்றுக்கிட்டு வெளில வருவான். நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுறன்ற பேரில் வந்து உனக்கு நடந்துடக்கூடாது, ஐயோ உன்னை நான் பாதுகாக்கிறேன், உன் மேலே உயிரே வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோர் எதுன்னு பண்ணாலும் அது செட் ஆகாது. அது வந்து இந்த அதாவது வந்து அந்த யங்ஸ்டர்ஸுக்கு அது ஒத்து வராது, டீனேஜ் பசங்களுக்கு அப்படின்ற கருத்தை மறைமுகமாக வலியுறுத்துகிற படம் தான் இந்த அனிமல் கிங்டமும் கூட. இந்த படத்திலோட பலங்களாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடித்த 2 பேரும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. ரெண்டுமே கதாநாயகன் தான், அப்பா புள்ள 2 பேருமே. ஃப்ராங்காயும் சரி எமிலும் சரி. ஃப்ராங்காயை பண்ண ரோமன் டூரிஸ் வந்து தன் மகனை பாதுகாக்கணும் ஒன்று, ரெண்டாவது அவன் வந்து கொடூரமானவனாக கிடையாது, அவன் அன்பு செலுத்தக்கூடியவன். அவன் அன்பு செலுத்தக்கூடியவன். அந்த மனைவியுமே அவன் வந்து ஒரு அன்பாக தான் பார்க்குறான். ஸோ அந்த கேரக்டரை வந்து ரொம்ப அழகாக நடிச்சுட்டு வந்து அந்த எண்டில் அந்த கேரக்டர் ஆர்க் வந்து உண்மையாகவே அது என்ன தேவை தன் மகனுக்கு புரிஞ்சிட்டு பண்ண இடம் தான். அதை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். பவுல் கெர்கர் வந்து நிஜமாக அட்டகாசமாக பண்ணியிருந்தாப்புல. அதாவது ஸ்டார்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதாபாத்திர வடிவமைப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அதை வந்து உணர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்புல. எனக்கு நிறைய இடங்களில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கவர்தலாக இருந்தது இந்த படத்தில் வந்து. இந்த படத்தில் வந்து எனக்கு என்னென்னா இது வந்து டெஃபினட்டாக எந்தக்குமே படம் உங்களுக்கு போர் அடிக்காது. இது ஸ்டார்ட் ஆரம்பித்தா எண்ட் அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச்சில் போகும். பட் இருந்தும் இந்த படம் வந்து சில இடங்களில் சில விஷயங்களை வந்து நிறைய சொல்ல ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்ற பிரச்சனையும் இந்த படம் பார்க்கும்போது எழுதுது. நாம் வந்து கம்மிங் ஆஃப் ஏஜை மட்டும் எடுத்துகிட்டு பேசணுன்னா
ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருந்தாரு டேரக்டர். வெறும் இந்த 10 பருவ சிறுவர்கள் மட்டும் மாறுறாங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இந்த நாட்டு. இது ட்விஸ்டட் நாட்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் எல்லாருமே மாறுறாங்க ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அப்படின்னும் போது அது பெரிய லெவலில் அது எனக்கு கொஞ்சம் ஒரு உறுத்தல் இருந்தது. ஏன்னா வந்து அந்த வகையில் இது ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல் போச்சோ, இந்த 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 களத்தை சொல்ல வர நான் முன்னாடியே சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷனை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு இது வந்து இல்லாமல் போச்சோன்ற ஒரு நெருடல் வந்து டெஃபினட்டாக அந்த படம் பார்க்கும்போது ஏற்படுறது உண்மைதாங்க. இந்த படத்தின் இன்னொரு முக்கியமான பலம் பில்லர் ஆஃப் த ஃபிலிம்னே சொல்லலாம். பிஜிஎம், டாப் கிளாஸ் பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது சில இடங்கள்லாம் அப்படியே அடித்து தூக்கிட்டு போகுது பிஜிஎம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. பட் சினிமாட்டோகிராஃபி நம்ம குறிப்பிட்டு சொல்லணும், அதுவும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்டாடு நடந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அன்சர்டைன் ரிகார்டுக்கு வந்து நாமினிங்க. அதை தவிர்த்து இந்த படம் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 5 wins and 22 நாமினேஷனாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் த அனிமல் கிங்டம் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.